Hi guys, we hope you are all doing great. இன்றைக்கி நம்ம ஒரு காமனான ஒரு டாப்பிக்கை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிளைசமிக் இன்டெக்ஸ் அப்படின்னா நம்ம பாடியில் உள்ள இரத்த சர்க்கரையின் அளவை குறியீட்டாக சொல்கிறது தான். இதை பற்றி ஏன் நம்ம காமனாக தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே நம்ம பிளட்டில் கலந்து அது குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது. அப்படி அது கலக்கிறதுனால நம்ம ரத்தத்தின் அளவை எவ்வளோ தூரம் ஸ்பைக் பண்ணுது அப்படின்றத ஒரு அளவுகோல் மூலியமாக சொல்கிறதுக்கு தான் இந்த கிளைசமிக் இன்டெக்ஸ். ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருந்து இந்த கிளைசமிக் இன்டெக்ஸை லோ, மீடியம், ஹைன்னு சொல்லி 3 பார்ட்டாக சொல்லலாம். லோ கிளைசமிக் இன்டெக்ஸ் 50க்கு கீழே இருக்கும். 50 to 69க்குள்ளே இருந்தால் அது மீடியம். இதுவே 69க்கு மேலே இருந்தால் அது ஹை கிளைசமிக் இன்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்படி நம்ம லோ கிளைசமிக் இன்டெக்ஸ் உள்ள ஃபுட்டை நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம ரத்த சர்க்கரையின் அளவை சீக்கிரமாக அதை அதிகப்படுத்தாது. இதனால் டயபெட்டிஸை நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். அண்ட் நம்ம ஹெர்பாலைஃப் நியூட்ரிஷனில் இருக்க ஃபார்முலா 1 லோ கிளைசமிக் இன்டெக்ஸை கொண்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட லெவல் பார்த்திங்கன்னா 15 to 21க்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது சர்க்கரையின் அளவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் அண்ட் நம்ம வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இது சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு இந்த மாதிரியான ஹெல்த் ஓரியன்டான இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹவ் அ நைஸ் டே.